வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கும்பராசி அவிட்ட நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20. 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. திருக்கணித முறைப்படி உங்களுக்கு அந்த சனிப்பெயர்ச்சியானது 2025 மார்ச் 29. ஆனால் சனிப்பெயர்ச்சியான பிறகு வக்கரகதியிலேயே கும்பத்துக்கு திரும்பவும் மீனத்துக்கு போய் நிறைய குழப்பங்களை கொடுத்தது. அதாவது வக்கரகதியில் இருந்ததுனால இப்போ மீனராசியில் முழுமையான பலன்களை கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான். 2ஆம் இடத்துல சனி. இது வரைக்கும் தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்கள், புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சனி பகவானுடைய பயிற்சி அப்போது அந்த புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு அவயோக புத்திகளாக இருக்கும். அதனால் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. வேலை ரீதியாக மாற்றம் இல்லாமல் வேலை ரீதியாக நிறைய ஸ்ட்ரகிளை கொடுத்துருக்கும். அதேமாதிரி தொழிலில் பிரச்சனை. அது மாதிரி இப்போ சனி பகவானுடைய 2ஆம் இடத்து பயிற்சி அப்படிங்கிறது முழுமையான பலன்களை கொடுக்க போகிறார். இந்த வருடத்தில் தசாபுத்தி, அதாவது தசாபுத்தி மாறக்கூடிய நபர்களுக்கும், புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் மாறுச்சுன்னு வச்சுக்கலாம், எந்த புத்தியாக வேணால் இருக்கலாம், அந்த கிரகம் இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு மாறுச்சுனாக்கா முழுமையான பலன்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில மாற்றங்களை கன்ஃபார்மாக பார்க்கலாம். தசா புத்தி ரீதியாக பார்த்தாமானால் வயசு ரீதியாக ஒரு 16 வயசுலேருந்து 20, 22 வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான். ஏன்னா ஜென்ம சனியாக இருந்த காலத்தில் நிறைய பேருக்கு படிப்பு தடை, நிறைய பேருக்கு படிப்பில் ஸ்டடி இல்லாமல், நல்லா படிச்சிருந்தும் கூட இந்த ஜென்ம சனியில் ஒரு ஆட்டம் காட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அது நிறைய கஷ்டங்களை கொடுத்தது சனி பகவான். ஏன்னா இது ராகு தசை பின்னாடி வரக்கூடிய 6 வருஷத்தில் வருவீங்க. ராகு தசை பின்னாடி வரக்கூடிய 6 வருஷத்தில் வந்தீங்கன்னாக்கா இந்த சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள். தசை நடத்தக்கூடிய கிரகம் ராகு பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஒன்றும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். இல்லைனா சனி பகவானுடைய பார்வையில் மாட்டியிருந்தால் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த ராகு தசையில் இருக்கிறவங்க. இப்போ அந்த படிப்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்களே, இப்போ நல்லாயிருக்கும். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா ராகு தசையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, மேல் படிப்பு படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதாவது படிப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தால் அதெல்லாம் தடையாக இருந்திருக்கும். வேலைக்காக ட்ரை பண்ணியிருந்தால் கூட அது தடையாக இருக்கும். நிறைய எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நெகட்டிவான பதிலை கொடுத்துருக்கோம். அது இப்போ எல்லாமே பாசிட்டிவான பதில் வரும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி முடிகிற வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டு தான் ஆகணும், கஷ்டப்பட்டு படித்து தான் ஆகணும். 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. குரு தசை நன்மை செய்யுமானா என்னை பொறுத்த வரைக்கும் 10 வருடங்கள் நன்மை சொல்லலாம். 10 வருடம், முதல் 10 வருடம் உங்களுக்கு நன்மை செஞ்சிடும். அதுலேயும் 7.5 சனியில் நன்மை செய்யுமானாக்கா டவுட் தான். இப்போ ஜென்ம சனியில் படாத பாடுபட்டிருப்பீங்க. ஜென்ம சனியும் அந்த திருக்கணித முறைப்படி உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியான பிறகு ஓரளவுக்கு மாற்றங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு குழப்பங்களை தான் கொடுத்துருக்கும். மாற்றங்கள் கொடுத்துதா, குழப்பங்கள் கொடுத்துதா அப்படின்ற மாதிரி தெளிவு இல்லாமல் வந்திருப்பீங்க. வேலையில் ஸ்டடி இல்லாமல் வந்திருக்கும். அதாவது வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா நிரந்தரம் இல்லாமல் வந்திருக்கும். வேலை கிடச்சிருக்கும், நிரந்தரம் இல்லாமல் வந்திருக்கும்.
இது இருக்குமா, இன்னைக்கு வேலை போகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியே இருந்திருக்கும். அது மாதிரி கஷ்டப்பட்டிருப்பீங்க வேலையில். ஏன்னா ஜென்மசனியில் நிறைய பேருக்கு வந்து வேலை மாற்றி விட்ருக்கு, வேலையில் பிரச்சனை வச்சுருக்கு, சொல்ல முடியாத துயரங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. இதில் வந்து நெருக்கடிகள் பார்த்தீங்கன்னாக்கா கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்ணியிருப்பாங்க, வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க, அது மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக போயிருக்கு இல்லையா? இது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சுமூக முடிவுக்கு வரும். இப்போ வேலை வந்து ஸ்டடி ஆகும், வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும். யாரெல்லாம் இந்த 2025 அதாவது 2024 எண்டுக்கு பிறகு சனி பகவான் வந்து அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலத்தில் இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சில பேருக்கு வந்து குரு வந்து 4ஆம் இடத்துல இருப்பார். அவங்களுக்கெல்லாம் அந்த சனி பகவான் பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதாவது வேலை ரீதியாக பிரச்சனை கொடுத்துருக்கும். வேலை கிடைக்காம இருக்கிறது, அப்படி இல்லைனா வேலை கிடைச்சும் வேலையில் பிரச்சனையில் இருக்கிறது. இது மாதிரி அதாவது சனி பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் கூட இருக்கலாம். இது தசா நடத்தக்கூடிய கிரகம் குரு. வேற புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எதனா மாட்டி இருந்துச்சுன்னா அதற்கு உண்டான காரகத்துவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இந்த குரு தசையில். குரு நன்மை செய்யும், முழுமையாக 10 வருஷம் நன்மை செய்யும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை கொடுத்துட்டு வேலையில் தான் பிரச்சனை வைக்கும். அது மாதிரி வேலை ஸ்டடி இல்லாமல் தான் பண்ணோம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமணங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக இருந்திருக்கும் இந்த ஜென்ம சனியிலெல்லாம். அது ஏன்னா இது யாராருக்கெல்லாம் இருந்திருக்குனாக்கா ராசியில் குரு, 7ஆம் இடத்துல குரு, அது மாதிரி இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல. இன்னொன்று 7ஆம் இடத்துல வந்து அதாவது லக்னத்துக்கு கூட 7ஆம் இடத்துல இருந்திருக்கலாம், லக்னத்திலே கூட குரு இருந்திருக்கலாம் உங்களுக்கு வேற லக்கணமாக இருந்து. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய திருமண பிராபலத்தை கொடுத்தது. உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து குரு வக்கரமாக இருக்கிறவங்களுக்கும் திருமணத்தில் பிரச்சனைகளை கொடுத்தது. அதாவது ஒன்று திருமணம் நடந்திருக்காது, இல்லை திருமணம் நடந்து பிரிவுகள் வரைக்கும் போயிருக்கும். இது மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்னன்னாக்கா முழுமையான பலன்களை கொடுப்பாரு. இப்போ ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையான விடுதலை. 2ஆம் இடத்துல சனி, இப்போ பாத சனி தான், அந்தளவுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. யாராருக்கெல்லாம் கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா தசா புத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அதாவது எல்லாருக்குமே சொல்ல முடியாது. இந்த குரு தசைக்கு குருவுக்கு மறைவு ஸ்தானத்தில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா சனியுடைய பார்வையில் இருக்கும். இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகப்படியாக நீங்கள் முயற்சி எடுங்க. ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வேலைக்கு முயற்சி எடுங்க. திருமணத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்களா, திருமணத்துக்காக முயற்சி எடுங்க, கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகும். வேலை ரீதியாக இப்போ தான் நிறைய பேருக்கு வந்து ஸ்டடி ஆகும், வேலையே இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அது மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, எல்லாமே வந்து இப்போ சக்ஸஸ் ஆகக்கூடிய காலம். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்தில் இருக்கிறவங்க பரவாயில்ல அந்த குரு தசையில். ஏன்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சனி பகவானுக்கு பகை கிரகம். இது வந்து 7.5 சனி முடிகிற வரைக்கும் கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருக்கோம். 7.5 சனி முடிஞ்ச பிறகு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்க, அதாவது இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டுமே, எம்ப்ளாய்க்கு பிரச்சனை இல்லை, எம்ப்ளாய்க்கு நல்லபடியாக போகும். வேலை கிடைக்கலன்னா அந்த வேலை கிடைக்கும், அதையும் நான் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. அதை தொழிலுங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். யாரையும் நம்பி பணம் கொடுக்குறது வாங்குறது இது மாதிரி வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு இது மாதிரிலாம் நீங்கள் பணம் போடுறீங்க இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் சனி தசை. என்னோட கணக்குப்படி நான் சனி தசை எடுத்திருக்கேன். முன்ன பின்ன வரலாம், 1 வருஷம் 2 வருஷம் முன்ன பின்ன கூட வரலாம். சனி தசையில் படாத பாடுபட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சனி தசையில் தான் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த சனி தசை கூட நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் இப்படி பிரித்து தான் பேசணும். அதுக்கு முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு வந்து நட்பு கிரக புத்திகள், அதாவது சனி தசை, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி வரைக்கும். சூரிய புத்திக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பகை கிரக புத்திகள், அந்த 9 ஆண்டுகள் இருக்கு இல்லையா, அது வந்து பகை கிரக புத்திகள் சூரிய புத்தியிலிருந்து. இதில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டத்தையும் கொடுத்துருக்கும், அதாவது நல்லதையும் கொடுத்துருக்கும். ஒரு வேலை கொடுத்துருக்கோம், வேலையில் பிரச்சனை வச்சுருக்கோம். ஒரு தொழிலில் நல்ல ஒரு இதில் இருக்க முடியாது, கடன் பிரச்சனைகள் அது இது, நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படின்னே தெரியாத லெவலுக்கு இருந்திருக்கும். அதாவது 2020 அதுக்கு முன்னாடி சனி தசை உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா நல்லாவே போயின்னு இருந்திருக்கும். 2020க்கு முன்னாடியெல்லாம் பரவாயில்ல. 2019 2020 கொரோனா டைமில் கூட ஒரு சில பேர் நல்லா இருந்திருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து 21 ஆரம்பிச்சிருக்கு. இந்த 21 ஆரம்பித்தவங்களுக்கு தான் இப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படியெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும். அது மாதிரி 20 வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. 20லேருந்தே அந்த 7.5 சனி தசையில் நிறைய பொருளாதார பிரச்சனை,
தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, அங்கே ஒரு வேலை மாற்றத்தை கொடுத்துருக்கோம், வேலை அங்கே இருந்து தாங்க வேலை எனக்கு சரியில்லைன்னு ஒரு சில பேர். அது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே வரலாம், அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போ முன்னாடி 10 வருஷத்தில் இருக்கிறீங்கன்னா நல்லபடியாக போகும், எம்ப்ளாய்க்கெல்லாம் சிறப்பு. பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்காக தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இன்னொன்று, திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கலாம் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில். அதே மாதிரி இன்னொன்று, சேர்ந்த கிரகங்கள் சனி பகவான் தசை நடத்துதுனாக்கா அது சேர்ந்த கிரகம், அந்த சேர்ந்த கிரகத்தை பொறுத்து தான். 7 சனியில் எப்படி கஷ்டத்தை தான் கொடுக்கும். 7 சனி முடிகிற வரைக்கும் இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு மாறிச்சுன்னா, இந்த வருஷத்தில் ஏதோ ஒன்று மாறிச்சுனாக்கா உங்களுக்கு நன்மை, இல்லைன்னாக்கா இந்த 7 சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது இந்த சனி பகவானுடைய 2ஆம் இடத்து பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கன்ஃபார்மாக கொடுக்கும் இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. பொருளாதார ரீதியாக ஏற்றம். இது வரைக்கும் பணம் வருமா, கொடுத்த பணம் வருமா அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஜென்ம சனியில் நிறைய பணம் லாக் ஆகிருக்கும். ஒரு சில பேர் இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனை இப்போ தீரும், இப்போ வரும். இந்த வருஷத்தில் கன்ஃபார்மாக இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, தொழில் ரன் ஆகும், ஓரளவுக்கு தான் ரன் ஆகும். அதையும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகும். வேலையில் எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லபடியாக நீங்கள் போகலாம். அப்படி இல்லைன்னா முயற்சி பண்ணுங்கள், கன்ஃபார்மாக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசை அப்படிங்கிறது ராசிக்கு 5ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை. இது அஷ்டமாதிபதி தசை. 2 பேருக்குமே, அதாவது 5ம் 8ம், 5க்கு ஒரு பலன், 8க்கு ஒரு பலன். பூர்வ புனிஸ்தானத்துக்கு ஒரு பலனை கொடுத்துருப்பார் கண்டிப்பாக, வேலை அது இதுன்னு கொடுத்துட்டு அஷ்டமாதிபதிக்கு ஒரு பலன் இல்லையா, சனி பகவான் தான் கொடுப்பார். இப்போ 5 கூட அதிகமாக கொடுக்க மாட்டார், 5க்கு கொடுக்க வேண்டியது புதன் தான். 8க்கு சனி பகவான் தான் கொடுத்துருப்பார். நிறைய பேர் அவமானப்பட்டிருப்பீங்க, வேலையில் அவமானம், இருக்கக்கூடிய இடத்துல அவமானம், தொழில் செய்யக்கூடிய இடத்துல அவமானம். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பேரு புகழ் இருந்ததெல்லாம் மொத்தமாக கெட்டு போயிருக்கும். அது மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த அஷ்டமாதிபதி தசையில். தொழில் ரீதியாக ஒரு சில பேருக்கு கடன் இருந்தால் அந்த கடன் பிரச்சனை தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் இது எல்லாமே. ஏன்னா அஷ்டமாதிபதி தசைன்னாவே ஒரு சனி பகவான் 7 சனி வரும்போது அஷ்டமாதிபதி தசைக்கு கன்ஃபார்மாக ஒரு பலனை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அது கெடுத்து தான் விடும், நிறைய கஷ்டத்தை தான் கொடுக்கும். 5க்கு உண்டான பலனையும் கொடுக்கும் இந்த சனி பகவான். இப்போ புதன் தசை உங்களுக்கு வேலை பார்த்துருக்காது. இதன் பிறகு இப்போ கூட சரி 7 சனி முடிகிற வரைக்கும் புதன் தசையோட பலன்கள் கிடையாது, சனி பகவானுடைய பலன்கள் தான். இப்போ புதன் தசையில் கடன் பிரச்சனை இருக்கா, அந்த கடன் பிரச்சனை தீரும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி உங்களுக்கு சரியாக இருந்தான்னு வச்சிங்களேன், உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு எடுத்துக்கலாம். சனி சரியில்லை, அதாவது மறைவு ஸ்தானங்களில் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ கொஞ்சம் தடுமாற்றங்களோட, அதாவது தடையோட எல்லாமே நடக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மாறிச்சுன்னா நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம், பண வரவு கொடுக்கும், வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது மாதிரி நீ கன்ஃபார்மாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த புதன் திசையில். குடும்பத்தில் நிறைய குழப்பங்களை கொடுத்துருந்தா அந்த குழப்பங்கள் இருக்காது. அதாவது அடுத்தவரோட தலையிடுதல், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் மாறும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறும். 72 வயசுலேருந்து 79 80 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இது செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த பயிற்சிக்கு, அதாவது 2ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் எப்படியும் ஏன்னா செவ்வாயோட வீடு, இன்னொன்று சூரியன் சந்திரன் வீடு, இந்த 2 இடத்துல அந்த கேது பகவான் இருந்து தசை நடத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். வேலை தொழில் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் முயற்சி, நீங்கள் உசாராக இருந்துட்டீங்கன்னாக்கா அந்தளவுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. 80 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் சுக்கரதசை. சுக்கரதசை, சுக்கரன் பின்னாடி வரக்கூடிய சுக்கரன். இது சுக்கரதசை பின்னாடி எனக்கு என்ன பிரயோஜனம், பாகிஸ்தானாதிபதி 4 கூடிய தசை. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை அமையும், உங்களுடைய வாரிசுகளுக்கு வேலை அமையும், இடம் வாங்குவாங்க, இல்லை வீடு கட்டுவாங்க. நீங்கள் வீடு கட்டுற மாதிரி வரும் சுக்கரதசையில். உங்களுக்கு ரொம்ப நாளாக கனவுகள் இருந்துச்சுன்னா இப்போ வீடு கட்டுவீங்க. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, முடியாது. இப்போ 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கு இல்லையா, இப்போ உங்களுக்கு வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது மாதிரி கொடுக்கும். நீங்கள் வேலையில் இல்லை, ஓய்வில் இருந்தால் கூட பசங்க வாங்குவாங்க, அதாவது உங்களுடைய வாரிசுகள் வாங்குவாங்க, அவங்க வீடு கட்டுவாங்க. அது மாதிரி வேலை அமையும், தொழில் அமையும். இது பெரும்பாலும் அப்படி தான் உக்காரம். இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்தாக்கா 5ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கும், அப்படி இல்லை 5ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கும், இல்லை 5ஆம் இடத்துல இருக்கும். இது மாதிரி புதன் இது மாதிரி சுக்கிரன் அமர்ந்து தசை நடத்தும், இல்லைனா அந்த நட்சத்திரம் வாங்கியிருக்கும். அது மாதிரி வாங்கியிருந்தால் உங்களுக்கு அந்த வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் சிறப்பு இந்த சுக்கிர தசையில். என்னை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இந்த சனி பகவான் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு. நன்றி.